கண்மணி இந்த வீட்டில் விட்டு போயிட்டாள்னா அதுக்கப்புறம் இந்த அம்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க சிவகாமி. அதை பார்த்துட்டு வந்து அன்பு கலங்கி போகிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. கண்மணி வந்துடணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே கண்மணி என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மாவை வந்து செமையாக திட்டுறாங்க. ஏம்மா இப்படிலாம் பண்ணுற, உனக்கு உடம்பு சரியில்லைல்ல, நீ பத்திரமா இருக்க வேணாவா, ஏம்மா இப்படிலாம் பண்ணுற, அப்படி நீ ஏன்டி இங்கே வந்த அப்படின்றாங்க. நான் வரதாம்மா செய்வேன், உனக்கு ஒன்றுனா நான் சும்மா வீட்டில் இருப்பேனா, நீ எதுக்காக இப்படிலாம் போட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிற, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொன்னீங்க நான் போய் கொடுத்துட்டோம். அது எப்படி அந்த வீட்டில் இருந்துட்டு நீங்கள் கொடுக்க முடியும், அதெல்லாம் தெரியாதுமா, இதை பற்றி நான் அத்தைக்கிட்ட பேசுகிறேன், கண்டிப்பாக நான் தான் இந்த வேலையை செய்வேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. கேங் கண்மணி இப்படிலாம் பண்ணுறா, அவங்க ஒத்துக்க மாட்டாங்கடி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறம் நீ டெலிவரிக்கெலாம் போகக்கூடாது, நான் தான் போவேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்து அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தி விட்டுட்டு வராங்க. இங்கே கண்மணி வந்து வரதை பார்த்துட்டு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. வேணும்னே தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அத்தை, நான் வேணும்னே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, மயூரி வந்து இவ வந்து இந்த மாதிரி சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டா, வேணுமே வந்து பாட்டிக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணா அப்படின்னு நம்மளாம் சொல்லி வர்றாங்க. அதை கேட்டு கண்மணி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நான் பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன், அவங்க வெளியே நின்னாங்க, அப்போ தான் நான் சொன்னேன், வேணா நீங்கள் அவங்கக்கிட்டே கேட்டுக்குங்க அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே பாட்டி வந்து என்கிட்ட எப்படி சொன்னேன் அப்படின்னோடனே, நான் சொன்னேனே பாட்டி அப்படின்னோடனே, நான் காதில் தான் வந்து ஃபோன் வச்சுட்டு இருந்தேன், ஹெட்ஃபோன் வச்சுட்டு இருந்தால பேசிட்டு இருந்தேன், அப்போ என்ன சொல்லிட்டு போனேன், எனக்கு எப்படி தெரியும் அப்படின்றாங்க. ஓ இதான் நடந்திருக்கா, அப்போ வந்து அண்ணி மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு அன்போட தம்பி வந்து சொல்கிறாரு. அடுத்து எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து ஆமாம், பெரிய இடியாப்பு வியாபாரம், நீ போலன்னா வந்து பெரிய எல்லாரும் வந்து அப்படியே விட்டுருவாங்க, என்ன என்ன கன்றாவி நீ செய்வியோ அதெல்லாம் நல்லா இருக்க போகுது, அதுக்கெல்லாம் ஒரு வியாபாரமாக, அதுக்கெல்லாம் ஒரு ஆள் போகணுமா அப்படின்னு சொன்னாங்க. இல்லை இல்லை, நான் வந்து சாப்பிட்டு பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும், இடியாப்பமும் வந்து சூப்பராக செய்வா நம்ம கண்மணி, கண்மணி மாதிரி இடியாப்பம் செய்ய யாருமே கிடையாது, அவங்க இடியாப்பத்தையும் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் செஞ்ச வடகரையும் நான் சாப்பிட்டேன், ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு எல்லாம் பிரமிச்சு போகிறாங்க. இவன் எப்படி சாப்பிட்டா, அதான் முட்டைத்தூளை நான் கலந்துருந்தேனே, அப்புறம் போய் சாப்பிட்ருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க மயூரி. உடனே வந்து இங்கே பாருங்கள் கண்மணி, அவங்க நல்ல ஒரு விஷயத்துக்கு தான் போயிருப்பாங்க, அம்மா உடம்பு சரியில்லை அதனால் போயிருக்கா, இதில் தப்பு இல்லை இல்லை பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கா, பாட்டி அவங்க காதில் வேலை, இது கண்மணிக்கும் பாட்டிக்கும் உள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது, கண்மணி நீ உள்ளே போ அப்படின்றாரு அன்பு. அதை கேட்டு கண்மணி ஓடி போகிறாங்க. சந்தோஷம் தாங்க முடியல கண்மணிக்கு. அவர் சொன்னது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. கண்மணி அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, நான் சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது, இது மாதிரி யாருமே இந்த உலகத்தில் பண்ண முடியாதுன்னு அவர் சொன்னது எல்லாமே அவ்வளோ சந்தோஷமாக கண்மணியோட காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏங்க நான் உங்களை அவ்வளோ நேசிக்கிறேங்க, உங்களை நான் அப்படி லவ் பண்ணுறேன், நீங்கள் என்னை லவ் பண்ணுவீங்களா, நீங்கள் என்னை லவ் பண்ணுறீங்க எனக்கு தெரியுங்க, ஆனால் அந்த விஷயத்தை எப்போங்க என்கிட்ட சொல்ல போகிறீங்க, என் மேலே இருக்க கோவத்தெல்லாம் மறைஞ்சு நீங்கள் என்கிட்ட வந்து ஐ லவ் யூன்ற சொல்ல வார்த்தைக்காக ஒவ்வொரு நொடி நான் தவிச்சிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்து சந்தோஷப்படுறாங்க அன்பு கண்மணி. அப்படியே பார்த்து அப்படியே வந்து சந்தோஷம் தாங்க முடியல கண்மணிக்கு. அப்படியே வளைய வராங்க அன்புவை பார்த்துட்டு. உடனே வந்து அன்பு வந்து அமைதியாக இருக்காரு. ஏங்க ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்றாங்க. வந்து எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிற இப்போ நீ அப்படின்னோடனே, இல்லைங்க நீங்கள் இடியாப்பத்தை காலைல வந்து திட்டினீங்க இல்லை, இடியாப்பம் நான் சரியாக செய்யலை, அந்த குழம்பு செய்யலைன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாராட்டிங்க எல்லாரும் முன்னாடியும், ரொம்ப நன்றிங்க, நீங்கள் விட்டு கொடுக்காம பேசுது, நான் ஒன்றும் விட்டு கொடுக்காம பேசலை, உண்மையிலே இடியாப்பத்தையும் அதுக்கப்புறம் நீ செஞ்ச அந்த டிஷ்ஷை ஃபுல்லாகவே நான் சாப்பிட்டேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது போதுமா, வடகறி இடியாப்பமும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, அதனால தான் நான் சொன்னேன், எப்போவுமே நான் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கவேன், நான் எப்போவுமே கரெக்டாக தான் எல்லாமே நான் பேசணும், அதனால் நல்லா இருந்தால் நல்லா இருந்துன்னு சொல்லுவேன், நல்லா இல்லைன்னு சொல்லுவேன், உனக்காக வந்து எல்லாருக்கிட்டையும் விட்டு கொடுக்காம பேசுகிறேன் நீ நினச்சேன்னா அது பெரிய தப்பு, நான் நல்லா இருந்ததால் தான் சொன்னேன் அப்படின்னோடனே, நிஜமாகவே சாப்பிட்டீங்களா, எப்போங்க சாப்பிட்டீங்க, நீங்கள் தான் காலைல வந்து அப்படியே வந்து வேணான்னு சொல்லிட்டு போயிட்டீங்களே அப்படின்னோடனே, உண்மையிலேயே அந்த தப்பை யார் செஞ்சதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால தான் சாப்பிட்டேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சந்தோஷம் தாங்க முடியல நம்ம கண்மணி.